பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 29, இறைவார்த்தை 11. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன். ஏனென்றால் நாம் அனைவரும் அனுதினமும் நற்கருணை நாதரிடம் ஜெபிக்கின்றோம், அப்படித்தானே? எனவே நீங்கள் இந்த நாளிலும் ஆண்டோடைய கரத்தில் இருந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆண்டவர் இந்த அதிகாலையிலே எழுந்து உங்களுக்காக அவர் திரு சமூகத்தில் நின்று ஜெபிக்க எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அநேக பேர் பலன் அடைந்திருக்கிறீர்கள். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எனக்கு நன்றி செலுத்தி ஒரு புரோஜனமும் கிடையாது. நானும் உங்களைப் போல ஒரு பாவியான ஒரு மனிதன். ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்து அவருடைய பணியை செய்ய என்னை தயாரித்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் என்னை தயாரிப்பார். அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரே ஒரு ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள். அன்னை மரியாள் எனக்காக பரிந்து பேசுவார்கள். புனித சூசேப்பருடைய அந்த அமைதியும் நானும் பெற்றுக்கொள்வேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு சமாதானத்தை தருபவர், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நான் என்று வாக்கு கொடுக்கின்றார். எதற்காக ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தர வேண்டும்? அப்படி அந்த சமாதானத்தில் என்ன இருக்கின்றது? சமாதானம் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாதாம் என்கின்ற பல கேள்விகள் நமக்குள் வரும். சில பேர் நினைக்கலாம், என்ன பெரிய சமாதானம், என்னிடம் பணம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, நினைச்ச நேரத்திலே என்னால் துபாய்க்கு போக முடியும், நினைச்ச நேரத்திலே என்னால் பல நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அநேக பேர் சொல்வதை நானும் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் பணம் இருக்கலாம், அதை வைத்து நீங்கள் எதையும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்க கூடாத பொருள் ஒன்று உண்டு என்றால் அது சமாதானம். இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பொருள் அது சமாதானம். மன அமைதியை தேடி இந்த மனித குலம் அங்கும் இங்குமாக தாறுமாறாக அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. உங்களையே நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை என்றால் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? எத்தனையோ முறை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் அமைதியோடு வாழ வேண்டும், என் பிள்ளைகள் இந்த உலகத்தில் சமாதானத்தோடு இருக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை தேடி வருகின்றார். யாரெல்லாம் கண்ணீரோடு அவரை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி மன்றாடுகிறார்களோ, அவர்களை தேடி வந்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர்களோடு முகமுகமாக பேசுகின்றார். அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். என்னவேதான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவர் தன் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. உங்களுக்கு ஆற்றல் தருகின்றார். நீங்கள் ஆற்றல் குன்றி போய்விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்காது. எனவே அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருகின்றார். அதன் பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கின்றார். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. எஸ்ஐயா 26வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றுக்கொண்ட மனது உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளும் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கண்ணீரோடு இருந்த அந்த அரசனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி அவர் மன்றாட பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார். அவருக்கு மீண்டும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள அரசர்களாக இருக்கலாம்,
மக்களாக இருக்கலாம். எப்பொழுதெல்லாம் கடவுளை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்தவர் தந்தை கடவுள். 1 அரசர் 4வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையில் எழுதப்பட்டு இருக்கின்றது. சமாதானத்தை அவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஒருவருடைய செயல் ஆண்டவருக்கு உகந்தவதாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பர் ஆக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நண்பராக ஆக்குவார் என்பார். எதிரிகளை நண்பராக மாற்றும் பொழுது அங்கு ஒரு சமாதானம் நடைபெறுகின்றது. நாம் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உகந்ததை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, எதிரிகள் கூட நமக்கு நண்பர்களாக வருவார்களாகும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சமாதானத்தை உங்களுக்கு நான் அருள்கின்றேன். நான் தரக்கூடிய சமாதானம் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது அல்ல. எனவே நீங்கள் இதயம் கலங்காதமலும் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் சமாதானத்தை கெடுக்க நினைக்கிறார்களோ அவர்கள் கடவுளில் நிலைத்திருக்க முடியாது. யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாவிகளாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 48வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தீமை செய்கிறவர்களுக்கு அமைதி இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. துன்மார்க்கிறவர்களுக்கு சமாதானம் இருப்பது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பாருங்கள், அவர் உங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சீடர்களை கைவிட்டு விடாதபடி உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர்களை சந்தித்த பொழுது அந்த 40 நாட்களும் திரும்ப அந்த வார்த்தைகளை அவருக்கு சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் மன்னிப்பதில் பெரியவர், அவர் இரக்க குணம் படைத்தவர். அவர் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளை தேடி வந்து அந்த சமாதானத்தை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இழந்து போய் இருக்கின்றோம். எத்தனை பேர் இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று இளைய தலைமுறைகளே நீங்கள் குடி வெறிக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமை ஆகி உங்களை அழித்து கொண்டு இருக்கிறீர்களே. உங்களை ஆண்டவர் அழைக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய ஆத்துமா எங்க போகும் என்பதை அறிந்து இருங்கள். உங்களுக்குள் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் நான் தவறு செய்வேன், மனம் போன வாழ்க்கையில் வாழ்வேன், பீடி சிகரெட்டுகளை குடித்து கொண்டு என்னை நான் பெரியவனாக காட்டிக்கொள்வேன், பெரியவளாக காட்டிக்கொள்வேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தண்டனை தீர்ப்பின் போது கடவுளுக்கு முன்பாக நின்று பதில் சொல்ல வேண்டும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். மீண்டும் இரக்கம் கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எப்படி நம்மை பாதுகாக்கிறாராம் பாருங்கள். திருப்பாடல்கள் 125:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார். உங்களை நேசிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். தம்மை அன்பு செய்கிறவர்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றார். எனவே இயேசு அந்த நாளிலே ஆசீர்வாதங்களை இழந்து போன பிறகு தரை மட்டும் வீழ்ந்து கிடந்து தந்தையை நோக்கி, ஆண்டவரே, தந்தையே, என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்டது போல இந்த நாளிலும் நீங்கள் கடவுளை நோக்கி கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார், மகிழ்ச்சியை அருள்வார், பலத்தை கொடுப்பார். சந்தோஷத்தோடு வாழ உங்களை இந்த உலகத்திலே அவர் செய்வார். அன்பார்ந்தவர்களே, அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து சில மணி துளிகள் கண்களை மூடி நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே மீண்டும் எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீதிமொழிகள் 16:3 வாசிக்கின்றோம், உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் எங்களுடைய படிப்புகளையும் எங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் எங்கள் தொழிலையும் எங்களுடைய பேச்சையும் எங்களுடைய நடத்தையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபரையும் எங்களுடைய பயணத்தையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் இதோ உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இவை அனைத்தையும் வெற்றியோடு செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீதிமொழிகள் 15:33 சொன்னதுபடி மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று. ஆம் தகப்பனே, பிள்ளைகள் அனைவரையும் மேன்மையாக வைக்க நீர் முயற்சி செய்கின்றீர். ஆனால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அழிவுக்கு செல்லக்கூடிய அகந்தையை பெற்றுக்கொண்டு உம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது கல்வாரி ரத்தம், மாசு மறுவற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து என் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யாரும் இந்த நாளிலே எங்களிடம் வந்து இனிமையாக பேசினாலும் அவர்களை நம்பி விடாதபடி நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. உமது பெயரினால் ஜெபிக்கின்றோம், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சாத்தானுடைய வல்லமைகள் அபத்தமாக்கப்பட போவதாக. என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வருவதாக. ஒவ்வொரு நாளும் விவேகமுள்ள பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நேர்மையாளருடைய மன்றாட்டு உமக்கு உகந்ததாய் இருப்பதை போல எங்களுடைய மன்றாட்டு உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்திடுவீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.